அன்னை தெரேசா அவர்கள் 1946 ஒரு ரயிலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு அருட்சகோதரியாக இருக்காங்க. ஒரு கேத்தலிக் ஸ்கூலில் டீச்சராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தனது வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணித்து விட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க டார்ஜிலிங்க்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு ஒளி பிறக்கின்றது, ஒரு சத்தம் கேட்கின்றது. அந்த சத்தம் அவரை வா என் ஒளியாக இரு என்று சொன்னது. அதன் பிறகுதான் அவர் இந்த ஒரு உலகத்தையே மாற்றி அமைத்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஏழைகளுக்கும் இந்த ஒரு சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு விளிம்பி நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு ஒளியாக இருக்கின்றார். தன்னுடைய சேவை பணியினால் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான உதவியை செய்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கு அவங்க புனிதராகவும் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் அன்னை தெரேசா அவர்கள் குறித்து சான்று பகர்வதும் அவரை குறித்து பெருமையாக பேசுவதும், இன்றைக்கு நிறைய என்ஜிஓஸ் கூட கிறிஸ்டியன்ஸ் இல்லைனாலும் மதர் தெரேசாவோட பேரில் என்ஜிஓஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாழும் புனிதராக தன்னுடைய பணி வாழ்வின் மூலமாக அவர் அதை செய்து காட்டினார். ஆனால் அவங்களே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆன்மீக வெறுமையில் இருந்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அவங்க அந்த ஒரு வெறுமையை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் உணர்ந்திருக்காங்க. ஆன்மீக வெறுமை என்றால் கடவுளோடு நான் தொடர்புல கிடையாது, எனக்கு ப்ரேயர் பண்ணுறதோ இல்லை மாஸ் அட்டன் பண்ணுறதோ அதில் ஒரு ஈடுபாடோ ஒரு நிறைவோ இல்லாத ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு ஆன்மீக ரீதியாக ஒரு வெறுமையில் ஒரு தாகத்தோடு இருப்பது. அது கிட்டத்தட்ட 1 ஆண்டு 2 ஆண்டு கிடையாது, 50 ஆண்டுகள் ஆன்மீக வெறுமையில் அன்னை தெரேசா அவர்கள் இருந்திருக்காங்க. என்னது ஆன்மீக வெறுமையில் இருந்தாங்களா? அவங்க ஒரு புனிதர். அவங்க இத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. கடவுளோட ஆசீர்வாதம் இல்லாமல், கடவுளுடைய வார்த்தை இல்லாமல் அவங்க இதெல்லாம் செஞ்சுருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது, நீங்கள் நினைக்கிறது அது கேட்குது. ஆனால் அவங்க எழுதின புத்தகத்தில் இதை குறிப்பிட்டிருக்காங்க. ஆன்மீக வெறுமையை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நான் சந்தித்தேன் என்று. ஏன்னா ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல தான் ஒரு ஒளி இருக்க முடியும் இல்லையா? ஸோ ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல ஒளி இருந்தால் தான் அந்த ஒரு ஒளிக்கு மதிப்பு இருக்குது. வெளிச்சம் நிறைய இருக்குது அப்படின்னா அங்கே ஒளி இருந்தால் அதுக்கு பயனே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ஒரு ஆன்மீக வெறுமையும். அவர் ஒளியாக இருந்தார், ஆனால் அவரை சுற்றி இருள் இருந்தது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து செயல்படுகின்றார். பெந்தகோஸ்து திருநாளை நம்ம என்ன நினைக்கிறோம்? திருச்சபை உருவாக்கப்பட்ட நாள், இல்லை சபை உருவாக்கப்பட்ட நாள், அப்போஸ்தலர்கள் அஃபிஷியலாக அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண நாள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே தான் முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க மிஸ் பண்ணுறோம். பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களுக்குள் இருந்து செயல்படுகின்றார் என்பதை. எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். அவர் நமக்குள்ள இருந்து தான் செயல்படுறார். ஆனால் அவர் செயல்படுவதற்கான இடத்தை நம்ம கொடுக்குறோமா, அதற்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்குறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுவார், இல்லை அவருடைய வார்த்தை அவர் செயல்படுவது எவ்வாறாக இருக்கும்? சத்தமாக டான்ஸ் ஆடி, சத்தமாக கத்தி ப்ரேயர் பண்ணி, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, பயங்கரமாக என்னால் எவ்வளோ அளவுக்கு துதித்து ஆராதனை பாடி ஆண்டவரின் மகிமை செலுத்த முடியுமோ அதெல்லாம் செஞ்சாதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவாரா, இல்லை நம்ம செயல்களின் மூலமாக அவர் வெளிப்படுவாரா அப்படின்ற கேள்வி என்பது மிகப்பெரிய ஒன்று. ஆனால் நம்ம அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போகாமல் சிம்பிளாக நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லையுமே இட்ஸ் மேட்டர் ஆஃப் சாய்ஸ். ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம முடிவெடுக்கணும். இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா கூட இந்த வீடியோவை எடுக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு முடிவை செஞ்சு அதுக்காக தயாரிப்பை செஞ்சு நான் இது பண்ணுறேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அந்த இடத்துக்கு போவதுக்கு லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா? லெஃப்ட் எடுத்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும்னு தெரிஞ்சால் நீங்கள் லெஃப்ட் எடுத்துகிட்டு போவீங்க. எல்லா செகண்டுமே நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவை நம்ம எடுக்கிறோம். அந்த முடிவானது இப்படி போனால் இப்படி நடக்கும் அப்படி நமக்கு விளைவுகள் தெரிஞ்சதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பல இடங்களில் நமக்குள்ள ஒரு ஒளி, ஒரு குரல் சொல்லியிருக்கோம், நீ இந்த முடிவை எடு, இதுதான் நல்லது அப்படின்னு.
ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அதை எடுக்காமல் இருந்திருப்போம். அது மேபி சோம்பேறித்தனமாக இருக்கலாம், இல்லை எனக்கு நல்லது தான் ஆனால் எனக்கு அது பண்ணுறதுல விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு நிலையாக இருக்கலாம். உதாரணத்துக்கு சாப்பிட்றது. எனக்கு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா என்னோடய உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை நம்ம ரெகுலராக பண்ணுறோமா? ஒன்று. ரெண்டாவது, நான் பார்க்கக்கூடிய விஷயம், இது நான் பார்க்கக்கூடாது, இது தப்பு, இது தப்பான படம், இதை பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய தூய்மை கெடும், அப்போது நான் அதை பார்க்கக்கூடாது. ஆனால் இருந்தாலும் எனக்கு வேறு வழியில் எனக்கு பார்க்கணும்னு தோணுது. எனக்கு தப்புன்னு தெரிஞ்சும் அதை நான் செய்கிறேன். எதுக்காகனா அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. அதை செய்யும் பொழுது நான் ரொம்ப நிறைவாக இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு போதை கிடைக்குது அதிலிருந்து. ஆனால் முதல்ல அதை பண்ணக்கூடாது நமக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லியிருக்கும். அந்த உணர்வின்படி நம்ம செயல்பட்டிருந்தோம்னா நம்ம பாவத்தில் விழுந்திருக்க மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே இருந்து செயல்படுவது என்பது இதுதான். நிறைய நேரங்களில் நம்ம லைஃப் ஒரு மேட்டர் ஆஃப் சாய்ஸ் தான். எல்லா நேரங்களும் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது 2 சாய்ஸாக இருக்குது, நல்ல வழி கெட்ட வழி என்பது. அது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நம்ம சூஸ் பண்ணுறோம், அதற்கான பலனை நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிச்சுட்டு நல்ல வழி எடுத்தால் நல்லது நடக்கும், நம்ம சேஃபாக இருப்போம். கெட்ட வழியை சூஸ் பண்ணோன்னா அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகளும் நம்ம தான் அறுவடை பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி செஞ்சுட்டு கடவுளை நம்ம குற்றம் சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரை இறங்கி வாருன்னு சொல்லுவோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து தான் செயல்பட்டிருக்காரு. இன்றைய நவீன உலகத்தில் தூய ஆவியானவரை நம்ம மறந்துடுறோம். அதை விட்டுட்டு தேவையற்ற காரியங்களை நம்ம அதிகமான கவனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு தூய ஆவியானவர் இல்லை அப்படின்னா நம்ம போகிற சர்ச் வெறும் ஒரு அமைப்பு தான், நம்ம படிக்கிற பைபிள் வெறும் ஒரு புத்தகம் தான், நமக்கு கிடைக்கக்கூடிய திருவருட்சாதனங்கள் வெறும் ஒரு சடங்குகள் தான். மேலும் நம்ம செய்யக்கூடிய ஜபமானது வெற்று பேச்சு மட்டும்தான், வெறும் வார்த்தை மட்டும்தான், அதுக்கு எந்தவித பலமும் கிடையாது. ஆனால் தூய ஆவியானவர் வரார் அப்படின்னா நம்ம சர்ச் ஒரு உண்மையான வாழும் கடவுளை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். நம்ம படிக்கிற பைபிள் இறைவார்த்தையை கொண்ட புத்தகமாக இருக்கின்றது. அந்த இறைவார்த்தைக்கு மகிமையும் வலிமையும் சேர்ப்பது தூய ஆவியானவர் தான். நமக்கு கிடைக்கக்கூடிய திருவருட்சாதனங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் தூய ஆவியானவர் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமானது. மேலும் நம்ம செய்யக்கூடிய தனிப்பட்ட ஜபம் இருக்கு இல்லையா, அதற்கும் வலிமை சேர்ப்பது தூய ஆவியானவர் வெளிப்படும் பொழுதுதான். தூய ஆவியானவர் இல்லாமல் இந்த ஒரு உலகத்தில் எதுவும் கிடையாது, எதற்கும் ஒரு அர்த்தமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தூய ஆவியானவர் எப்படி வெளிப்படுவார் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட குடையின் கீழ் நம்ம அவரை அடைக்க முடியுமா? அவர் சத்தமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு ஊஃபர் சவுண்ட் கேட்டுக்கிட்டு டால்பி அட்மாஸில் சாங் கேட்டாதான் தூய ஆவியானவர் பிறப்பாரா? இல்லை கத்தி கத்தி ஜெபம் பண்ணுறதால தூய ஆவியானவர் செயல்படுவாரா? இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பல பேர் கத்தி ஆராதனை பண்ணுவாங்க, பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள விட ஆன்மீக வெறுமையில் இருந்த அன்னை தெரசா அவர்கள் எவ்வளவு பேரோட வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அப்படின்ற அமைப்பு மூலமாக பலன் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் சென்றடைந்திருக்கின்றன. தூய ஆவியானவர் இங்கே எப்படி செயல்பட்டிருக்கார் என்பதை பாருங்கள். அன்னை தெரசா அவர்கள் ஆன்மீக வெறுமையில் இருந்தாலும் தூய ஆவியானவர் அவருடைய செயல்களில் வெளிப்பட்டு இருக்கின்றார். அதனால தான் அவங்களுடைய செயல்கள் முழுமையாக இருந்தது, அதற்கு ஒரு அர்த்தம் இருந்தது. லேட்டராக தான் அவங்க இதை ரியலைஸே பண்ணியிருக்காங்க. தூய ஆவியானவர் இப்படி தான் செயல்பட்டிருக்காரு. ஏன்னா நான் செய்யக்கூடிய ப்ரேயராக இருக்கட்டும், நான் அட்டன் பண்ணக்கூடிய மாசாக இருக்கட்டும், எனக்கு ஏதோ ஒரு வெறுமையை உண்டாக்குச்சு. நான் கடவுள்கிட்ட ரொம்ப தூரமாக இருக்கணும், கடவுள் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனால் என்றைக்கும் அவர் என்னை கைவிடவில்லை. தூய ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து செயல்பட்டிருக்கார் என்பதை 50 வருடங்கள் கழித்து தான் அன்னை தெரேசா அவர்கள் உணர்ந்தார்கள். அவங்க இதை உணர்வதற்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. அப்போது இவ்வாறு தூய ஆவியானவர் அவங்களோட வாழ்க்கையில செயல்களின் மூலமாக வெளிப்பட்டிருக்கின்றார். ஏன்னா அவங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது அவர்களுக்கு ஒரு உணர்வாக இருந்தது. அது மேலும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அது செயலாக மாறி அவங்க இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு உருவாக்கி இத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க.
நம்ம வாழ்க்கையிலும் பல நேரங்களில் தூய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பேசியிருப்பார். பாவம் செய்யாத, இது செய், இது செஞ்சா உன் வாழ்க்கையில நீ பெரிய அளவில் வருவ, இந்த பொண்ணையும் பையனையும் லவ் பண்ணாத, இவங்க நல்லவங்க கிடையாது, தேவையில்லாத காரியங்களுக்காக இவங்களை லவ் பண்ணனா பின்னால பிரச்சனை வரும் அப்படின்றது தூய ஆவியானவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த வேலைக்கு போகாத, இந்த வேலை உனக்கு செட் ஆகாது, பணத்துக்காக யோசிக்காத, வேற நல்ல வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த நேரங்கள்லையும் நம்ம தூய ஆவியானவரோட பேச்சை கேட்டிருப்போமா? இந்த வழியில் போகாது, இந்த வழியில் போனால் ஆபத்துக்கள் நிறைய இருக்குது, இப்படி எடுக்காத அப்படின்னு தூய ஆவியானவர் நம்மளை வார்ன் பண்ணியிருப்பார். அந்த நேரங்களில் நம்ம கேட்குறோமா? பிறரை துன்புறுத்தாதே, அவங்களுக்கு இந்த தீமையை செய்யாத, அவங்க பாவம் அப்படின்னு ஒரு உணர்வு வந்திருக்கும். தூய ஆவியானவர் நம்மகிட்ட பேசியிருப்பாரு. ஆனால் அதையும் மீறி நம்ம இந்த செயல்களை செஞ்சுருப்போம். ஒரு இடத்துக்கு போகும்போது இவங்களுக்கு உதவி செய் அப்படின்னு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கும். நீ இந்த காரியங்களை உன்னோட வாழ்க்கையில் செஞ்சனா நீ பெரிய லெவலில் வரலாம், நான் இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட நான் நினைக்கிறேன், நீ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், அதற்காக தான் நீ பிறந்தாய், உன்னோட வாழ்க்கையில் இதனை செஞ்சனா உன்னோட வாழ்க்கை பலனை நீ அடைந்து விடுவாய் என்று தூய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசியிருப்பார். ஆனால் அந்த ஒரு நேரங்களில் நம்ம அவரோட பேச்சை கேட்டு போயிருந்தோம்னா வாழ்க்கையில் முழுமை அடைந்திருப்போம். தூய ஆவியானவர் நமக்குள்ள வெளிப்பட்டு இருந்திருப்பார். கேட்காம இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று கிடையாது, நீங்களே அதை புரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் தூய ஆவியானவர் செயல்படுவதற்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறோமா, அதற்கான இடத்தை நம்ம கொடுக்குறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல இறைவார்த்தையை நம்ம படிக்கணும், பைபிளை படிக்கணும். பைபிளை படித்து அதை தியானிக்கும் பொழுது நமக்குள்ள தூய ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். தூய ஆவி என்பது இதற்கு முன்னாடி இறைவன் எங்கே குடியிருந்தார்? ஆலயத்தில் குடியிருந்தார், உடன்படிக்கை பேழையில் குடியிருந்தார். பெந்தெக்கோஸ்தே திருநாள் என்பது தூய ஆவியானவர் மனிதனுக்குள் இறங்கி வந்து மனிதனுக்குள் இருந்து செயல்பட போகின்றார். அதுதான் இன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கும் அன்னை மரியாள் அவர்களுக்கும் நடந்தது. தூய ஆவியானவர், கடவுளின் பிரசன்னம் ஆலயத்தில் இருந்தது, ஆலயத்துக்குள் உடன்படிக்கை பேழைக்குள் இருந்தது. அது எல்லாம் மாறி ஒரு புதிய ஒரு துவக்கம் நேர்ந்தது. அந்த துவக்கம் தான் மனிதனுக்குள் தூய ஆவியானவர் இறங்கி வந்தது. அந்த பெந்தெக்கோஸ்தே திருநாள் முக்கியமான நாள் நம்ம வாழ்க்கையில். இன்றைக்கு நம்ம அனைவர்கிட்டையும் தூய ஆவியானவர் இருக்கின்றார். அவர் நமக்குள்ளே இருந்து தான் செயல்படுவார். ஆனால் அதற்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். முதல்ல இறைவார்த்தையை படிக்க ஆரம்பித்து அதை தியானிக்க வேண்டும், அமைதியில் தியானிக்க வேண்டும். நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு இருக்குது, ஃபோன், மெசேஜஸ், வேலைகள் நிறைய இருந்தாலும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் இறைவார்த்தையை படித்து அதை தியானிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் தூய ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். அவர் பேச ஆரம்பித்து அவர் சொல்கிறபடி நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுமை அடையும். நமக்கு ஆன்மீக வெறுமை ஏற்பட்டாலும் நமது செயல்களின் வழியாக தூய ஆவியானவர் வெளிப்படுவார். நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுறதுக்கும் நம்ம படைக்கூடிய கஷ்டங்களுக்கும் நம்மளுடைய செயல்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது. தூய ஆவியானவர் நமக்கு அவ்வளோ வார்னிங் கொடுத்தோம், நம்ம அதை ஏற்றுக்காமல் செஞ்சதால தான் அந்த துயரங்களும் அந்த கஷ்டங்களும் நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இதன் பிறகு இதற்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துடக்கூடாது. அவர் நமக்குள்ளே இருந்து தான் செயல்பட போகிறாரு. அவர் கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டால் தான் வருவார் என்பது கிடையாது. அவர் நமக்குள்ளே இருந்து செயல்படுவார். இறைவார்த்தையை படிப்போம், அதை தியானிப்போம், தியானித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கரெக்டாக செய்யணும். செஞ்சோம் நம்ம வாழ்க்கையில் முழுமையை நம்ம அடைய முடியும், நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இன்றைக்கான வீடியோவில் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களோட நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து தான் செயல்படுவார். கிறிஸ்துவின் நாமம் இன்றுமென்றும் போற்றப் பெறுவதாக. ஆமென்.